ஆகாஷிடம் பேசிக் கொண்டிருந்த நிலாழினியை முறைத்துக் கொண்டே வந்தான் ஆதித்யா. என்னோட ரூம்ல அந்த கிரீன் கலர் ஃபைல தானே தேடி தர சொன்னேன். அதை விட்டுட்டு நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சார், நான் அங்க ஃபைல தான் தேடிட்டு இருந்தேன். திடீர்னு தான் ஞாபகம் வந்தது. ஆனந்த் சாருக்கு மெடிசன். அவள் முழுமையாக கூறி முடிக்கும் முன்பே ஆதித்யா அவளை பேச விடாது அவனே பேசினான். என்ன வந்து போயின்னு காரணம் சொல்லிட்டு இருக்க? உன்னை போய் அவர் நம்பிக்கையான ஆளுன்னு எங்க தலையில கட்டிருக்காரு பாரு. ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியல. நீ எல்லாம் எப்படிதான்? அதற்குள் ஆகாஷ் குறுக்கிட்டான். அண்ணா அண்ணா, அவங்களுக்கு டியூட்டி உங்க ரூம்ல இல்லண்ணா. அப்பாவை பாத்துக்கிறதா அவங்களோட வேலை. என்னன்னா நீங்களே மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஃபைல தேடித்தர நீங்க அவங்கள அப்பாயிண்ட் பண்ணல, அப்பாவை பாத்துக்கதான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. சோ அவங்க அந்த வேலையை தானே பார்க்கணும். ஆகாஷின் வார்த்தைகளில் நிலா சிரித்து விட அவளை முறைத்துக் கொண்டிருந்தான் ஆதித்யா. பேசாம உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் தேடித்தர வேற ஒருத்தங்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாமானா? ஆமா, இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு, படிப்புல மட்டும் கோட்டை விட்டுரு. ஆமா, நீ இந்நேரம் காலேஜ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ மாட்டிக்கிட்டனே. நம்ம கரெக்டா பேசினா மட்டும் நம்மள பேச விடாம லாக் பண்ணிடுவாரு இந்த மனுஷன். இவர்கிட்ட இருந்து எப்பதான் எஸ்கேப் ஆக கத்துக்க போறனோ. அது வந்துனா அம்மா தான் அப்பாவுக்காக வேண்டிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. அதான் இப்ப வந்துட்டல்ல, இப்ப காலேஜுக்கு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிக்கிற. ஐயோ ஆரம்பிச்சுட்டாரே. என்ன முழிக்கிற? ஆமா, எத்தனை அரியர் வச்சிருக்க? லெஜண்ட்ஸ்க்கெல்லாம் அரியர் வைக்கிறது தான் ஸ்பெஷல்னா. யூ நோ, ஐ அம் ஆல்சோ எ லெஜண்ட். எது தெரியுதோ இல்லையோ, பேச மட்டும் நல்லா தெரியுதுடா உனக்கு. சும்மா நின்னு கதை அடிக்காம போய் வேலையை பாருங்க ரெண்டு பேரும் என்று கத்திவிட்டு அலுவலகத்திற்கு செல்ல அங்கு ஏற்கனவே வரவைக்கப்பட்டிருந்தார்கள் ஆதியிடம் பணிபுரியும் கணக்காளர்கள். ஆதி மீட்டிங் நடக்கும் அறையின் கதவை திறந்து கொண்டு வர அமர்ந்திருந்த அனைவரும் ஒரு சேர எழுந்து நின்று அவனுக்கு மரியாதை செலுத்தினர். Sit down என்ற எந்த உணர்ச்சியும் முகத்தில் காட்டாது கூறியவன் அமர்ந்தவர்களை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்திருந்தான். Guys, நேத்து தான் நம்ம ஆடிட்டர் வந்து கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டு போனாரு. 1 இல்ல 2 இல்ல 12 crores கம்பெனியோட பணம் கணக்குல வராம இருக்கு. இது யாரோட மிஸ்டேக்? சார், நம்ம கம்பெனில இருந்து பணம் கணக்கு வராம இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். நாங்க 3 பேர் இருக்கிறப்போ அது எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கண்டுக்காம விட்டுருப்போம்? ஒருத்தர்னா கூட பரவாயில்ல, ஏதாவது அப்படி இப்படி கவனிக்காம நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். 3 பேர் இருக்கிறப்ப எப்படி ஒருத்தர் கூட கவனிக்காம விட்டுருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். ஒருத்தருக்கு 3 அக்கௌண்டன்ட் நம்ம கம்பெனில இருக்கீங்க, ஒருத்தர் கூடவா இதை நோட் பண்ணல? இல்ல நம்ம ஆடிட்டர் தான் கணக்கு பார்க்க தெரியாம தப்பா கணக்கு சொல்றாருன்னு சொல்ல வரீங்களா? அக்கவுண்டன்ட்ஸ் மூவருமே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தனர். சார், நாங்க ஆடிட்டர் தப்பு சொல்லல, அதே நேரம் நாங்களும் வேணும்னு எந்த தப்பும் பண்ணல. மேபி கவனக்குறைவால ஏதாவது நடந்திருக்கலாம். ஓ, அப்ப உங்க 3 பேர் மேலயும் எந்த தப்பும் இல்ல, அப்படிதானே? சார், எங்களை சந்தேகப்படுறீங்களா? நாங்க அப்படி பண்ணியிருந்தா இத்தனை வருஷம் உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிருக்க முடியுமா சார்? இவ்வளவுதான் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கையா? அதானே, நாங்க எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருப்போம். அதை ஒரு முறை செக் பண்ணுனா எல்லாம் சரியா வந்துட போகுது. அதை விட்டுட்டு எங்களை போய் சந்தேகப்படுறீங்க. ஓ, இப்ப ரீசெக் பண்ணி அந்த பணத்தை கணக்குல காமிச்சு இப்ப யார குற்றவாளி ஆக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் டிசைட் பண்ணணுமா? சார், உங்க பேச்செல்லாம் நாங்க தான் தப்பு பண்ணிருக்கோம்னு முடிவு பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. யூ பாஸ்டர்ட்ஸ், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்று கத்திக்கொண்டு வேகமாக எழுந்தவனின் கேள்வியிலும் கோபத்திலும் மூவரும் பேச்சின்றி உறைந்து போயினர் பயத்தில். இப்ப நீங்களா உண்மையை சொல்றீங்களா இல்ல நானா கண்டுபிடிச்சத ப்ரூவ் பண்ணவா? நீங்களா உண்மையை சொன்னா பனிஷ்மெண்ட் குறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆதித்யாவின் கோபத்தை பற்றி அறிந்தவர்களோ பயத்தில் உண்மையை உளர ஆரம்பித்தனர். சார்,
நாங்க 3 பேரும் பேசி வச்சுதான் சார் இப்படி பண்ணணும். 3 பேருக்குமே நீட்ஸ் அதிகமா இருந்தது. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விடணுமா? என் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சத ஃப்ராடு வேலை பார்த்து திருடுவ, நான் எல்லாம் தெரிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? இதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம். நான் எதை வேணும்னாலும் மன்னிப்பேன், ஆனா எனக்கு துரோகம் பண்றவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது என்றவனின் கண்கள் சிவந்து போனது கோபத்தில். அவன் எதிரே நின்ற மூவரும் மரண பயத்தில் ஆதியை பார்த்தனர். ஓகே, இனி என்னோட கம்பெனில உங்க 3 பேருக்கு வேலை இல்ல. உங்களை நம்பி வேலைக்கு எடுத்த எனக்கு உங்களோட நன்றியை காட்டிட்டீங்க. நீங்க போகலாம். சார் சார், அப்படியெல்லாம் முடிவெடுக்காதீங்க சார். ப்ளீஸ், நாங்க இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறோம் சார். அந்த பணத்தை கூட நாங்க திருப்பி கொடுத்துறோம் சார். ப்ளீஸ், வேலைக்கு வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. இன்னும் ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் எங்களுக்கு கொடுத்து பாருங்க சார். ப்ளீஸ். நீங்க எனக்கு பண்ணின துரோகத்துக்கு நான் உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தூக்கி போடணும். ஆனா அதையெல்லாம் பண்ணாம இதோட விடுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இத்தனை வருஷம் என் கம்பெனிக்காக நீங்க உழைச்சதுக்கு உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய பணம் எதுவும் உங்களை வந்து சேராது. நீங்க பண்ண ஃப்ராடு வேலைக்கு உங்களால எனக்கு எதிராகவும் என் கம்பெனிக்கு எதிராகவும் எந்த கேஸும் போட முடியாது என்று கூறிவிட்டு அவர்கள் கத்துவதை கூட காதில் வாங்காது வீட்டிற்கு சென்று விட்டான். நேராக ஆனந்தனின் அறைக்குள் சென்றவன் அவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான். அங்கோ நிலாழினி அமர்ந்திருந்தாள். இங்க என்ன பண்ற? ஆனந்த் சார் தூங்கிட்டு இருக்காங்க, அதான் வெளியில வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்பா ஜூஸ் ஏதாவது குடிச்சாரா? எஸ் சார், குடிச்சாங்க. நான் தான் கொடுத்தேன். மெடிசன் கரெக்டா எடுத்துக்கிட்டாரா? ஹலோ சார், அதெல்லாம் நான் கரெக்டா டைமுக்கு ஒழுங்கா கொடுத்துடுறேன். எங்க டாக்டர் கூட என்ன இவ்ளோ சந்தேகமா கேள்வி கேட்டதில்ல. நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஹலோ, ஒரு டாக்டருக்கு பேஷண்ட்டை பத்தி இருக்கிற அக்கறையை விட ஒரு பையனா எனக்கு என் அப்பாவோட ஹெல்த் மேல நிறைய அக்கறை இருக்கும். உங்க டாக்டருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா எனக்கு. அவளிடம் கேள்வியாய் கேட்டு நிறுத்தியவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று விட்டான். தன் அறைக்கு சென்று அலுவலக வேலைகளில் மூழ்கியவனின் அலைபேசி ஹாலில் இருந்து அலற அதை எடுத்துக்கொண்டு வந்தாள் நிலாழினி. இன்னும் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை செய்ய வேண்டியது இருக்கோ என்று நினைத்து கொண்டு அவனிடம் அதை நீட்ட அதை வாங்கி பார்த்தவன் பிரியாவின் பெயர் தெரிய அதை அட்டெண்ட் செய்து ஸ்பீக்கரில் போட்டான். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு வார்னிங் கூட கொடுக்காம இப்படி உடனே அவங்கள வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களே, ஏன் சார் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க? நான் இதெல்லாம் புதுசா பண்ற மாதிரி பேசுற? உங்க எல்லாருக்கும் தான் என்னை பத்தி நல்லாவே தெரியுமே. எனக்கு துரோகம் பண்ண நினைச்சவங்களுக்கு என்னோட வாழ்க்கையில இடம் கிடையாது. அவங்களுக்கு என்னைக்குமே என்கிட்ட இருந்து மன்னிப்பும் கிடையாது என்றவனின் வார்த்தைகள் நிலாழினியின் செவிகளில் விழ அவனின் அறையை விட்டு வெளியே செல்லவும் மறந்து பயத்தில் உறைந்து நின்றாள். கேளுங்க மேரிட் டு மில்லியனர் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.